வணக்கம். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக சென்னை மேரத்தான் 2026 ஜான்வரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருப்பேன். ஸோ இப்போ அப்போது சொல்லியிருப்பேன் ஊட்டி அல்ட்ராக்கு ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஊட்டி அல்ட்ராவே முடிஞ்சு போச்சு. ஸோ மார்ச் 22 ஊட்டி அல்ட்ரா பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இப்போ மே 1 இன்றைக்கி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்த மேரத்தானுக்கே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஊட்டி அல்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ மார்ச் 22 ஸோ ஊட்டி அல்ட்ராக்கு முன்னாடி ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டேன். ஸோ சண்டே மார்ச் 22 ஊட்டி அல்ட்ரா ஃப்ரைடேவே அங்கே போயிட்டேன். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள். அதுக்கப்புறம் மண்டே அது முடிஞ்சோடனே தான் கிளம்பினேன். ஸோ நான் எவ்வளோ நேரத்தில் முடித்தேன் அப்படின்னு டார்கெட் வைக்கல. ஸோ ஆக்சுவலாக கட் ஆஃப் டைம் 50 கிலோமீட்டர். நான் பார்ட்டிசிபேட் பண்ணது 50 கிலோமீட்டர். அதுக்கோட கட் ஆஃப் டைம் 9.5 மணி நேரம். 9.5 மணி நேரம் 50 கிலோமீட்டர் கட் ஆஃப் டைமு. 10.5 மணி நேரம் 60 கிலோமீட்டருக்கு கட் ஆஃப் டைமு. ஸோ நான் முடித்தது 8 ஹவர்ஸ். அஃபிஷியல் டைமிங் படி 8 ஹவர்ஸ் 49 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ ½ அன் ஹவருக்கு முன்னாடியே முடிச்சிருக்கேன். ஆவரேஜ் ஸ்பீடு, பேஸு, சிப் டைம் இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் முடித்தேன். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ ஜெமினி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளைம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹார்ட் ரேட்டை புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டிங் ஒழுங்காக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஹார்ட் ரேட் ஜோன், ஸோ லைட் ஹார்ட் ரேட், இன்டென்சிவ் ஹார்ட் ரேட்டில் ஏரோபிக்கில் 11% இருக்குது. ஆனரோபிக் 147 to 164 69% இருக்குது. அப்புறம் 165 to 184 17%. ஸோ மேக்ஸிமம் நான் புஷ்ஷே பண்ணல ஹார்ட் ரேட்டை. 165 யூஸ்வலாக நிறைய பேர் மலை ஏறும்போது ஹார்ட் ரேட்டை இன்னும் பயங்கரமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் புஷ்ஷே பண்ணல. சேஃப் ஜோன்லேயே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பவர் அதிகமாக இல்லை. ஸோ ஆவரேஜ் பவர் 120. ஸோ நார்மலாக நான் ஓடுற இதிலலாம் ஆவரேஜ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப மினிமலாக தான். ஸோ 120 ஆவரேஜ் பவர், மேக்ஸிமம் 237 ஆவரேஜ் பவர். ஸோ எலிவேஷன், ஸோ ஆவரேஜாக எலிவேஷன் 2144 மீட்டர் அப்படின்றது இதில் போட்டிருக்கு. ஸோ அதை தவிர எலிவேஷன் கெயின் 1411 மீட்டரு. ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப அதிகமான எலிவேஷன் கெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பீல், ஸோ 4 hours அப்பீல் தான். ஸோ 46% அப்பீல் தான். ஃப்ளாட் 25% தான் ஃப்ளாட்டு. அப்புறம் டவுன்ஹில் 29% அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2 hours 23 minutes டவுன் ஹில்லில் இருக்கேன். ஸோ 4 மணி நேரம். ஸோ இருக்குது அதிகமாக அப்பீல் தான் நிறையா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது கிரவுண்ட் கான்டாக்ட் டைம், ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ பேஸு இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிக பேஸ்லேயே ஓடுங்க அப்படின்னு தான் இது சொல்லிச்சு. ஸோ 8 பேஸ்லேயே ஓடலாம் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, மலை ஏறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயம். ஸோ ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா லாஸ்ட்டில் ஓட முடியாது அப்படின்ட்டு பயம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே 9 பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 8 பேஸ் அதுக்கப்புறமா 11, 12 பேஸில் ஓடிருக்கேன். ஸோ பெஸ்ட்டு இதுதான் போட்டிருக்கு 8:23. ஸோ இந்த 12th கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் பேஸை இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 8, 9. ஸோ டவுன் ஹில்லில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹார்ட் ரேட் பாருங்கள். ஹார்ட் ரேட் ஸ்டார்டிங்கில் 140s இருந்துச்சு. 150, 160. ஸோ 160, 170 மேக்ஸிமம் போயிருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறமா 150, 140 அப்படியே இது பண்ணிச்சு. ஸோ அந்த ஹில்லெல்லாம் ரொம்ப நான் இது பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணல. ஸோ ஸ்லோவாக தான் ஹில்லை கிளைம் பண்ணேன். ஸோ எண்டு வரைக்குமே 150, 160ஸ்லேயே ஹார்ட் ரேட் இருந்துச்சு. ஸோ 170லாம் நாங்கள் விட்டு 165 கூட போகல. மேக்ஸிமம் 164 தான் எண்டிங்கில் போயிருக்கு. ஸோ எண்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான எண்டிங்கு. ஸ்டாவாவில் பார்த்தா தெரியும். இது ஸ்டார்டிங்கில் ஃப்ளாட் தான். அதுக்கப்புறமா எலிவேஷன் 60, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 60, 65 அப்படிலாம் போயிருக்கு. அப்புறம் டவுன் ஹில்லில் 35, 50, அப்புறமா 78லாம் மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எண்டிங்கில் தான். ஸோ எண்டிங்கில் 57, 60, 62, அப்புறம் 66, 74. எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறதுலே அதிகமான கிளைம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ டவுன் ஹில்லில் 76 போயிருக்கு, -76ல் போயிருக்கு. அதுக்கப்புறமா அப்பீலில்
இந்த 47th கிலோமீட்டர் வந்து 74ல் வந்து போயிருக்கு. ஸோ இது இருக்கிறதுலே அதுதான் அதிகமான. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெதர் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெயில்லாம் ஒன்றும் இல்லை. சன்கிளாஸஸ் எடுத்து போயிருந்தேன், ஹேட் எடுத்துன்னு போயிருந்தேன். அதில் மென்ஷன் பண்ணிருந்துச்சு கொஞ்சம் வெயில் சில சமயம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பயங்கரமான ரொம்ப ஹையான வெயில்லாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்க இடத்துல வந்து ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தர்பூஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய இடத்துல. அதுக்கப்புறமா ஃபுட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு இது பாயில்டு பொட்டேட்டோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில எண்டிங்லலாம் வந்து சாண்ட்விச் கூட இருந்துச்சு. ஸோ எனர்ஜிக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஜெல்ஸ் வந்து நான் யூனிவேதோட 180 ஜெல் வந்து எடுத்துன்னு போயிருந்தேன். ஃபாஸ்டன் அப்பில் ஒரு 5 ஜெல் எடுத்துன்னு போயிருந்தேன், 4 ஜெல் எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 180 ஜெல் வந்து 2 எடுத்திருப்பேன், அவ்வளோதான். எண்டிங்கில் வந்து 2 எடுத்திருப்பேன். ஸோ அவ்வளோதான். அந்தளவுக்கு ஜெல்லாம் வந்து தேவைப்படல. வாட்டர் வந்து கண்டிப்பாக நிறையா தேவைப்பட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்டே குடிச்சுப்பேன். இந்த 500 ml பாட்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 2 500 ml, அதுக்கப்புறம் இன்னொரு 2 500 ml, அவ்வளோதான் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். அது தவிர எலக்ட்ரோலைட்ஸும் வந்து அங்கங்கே இருந்துச்சு, அதுவும் வந்து கண்டிப்பாக குடிச்சிருப்பேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, கிட்டத்தட்ட 9 hours கிட்டே முடிச்சிருக்கேன். ஹில்லு வேறு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் போவேனா அப்படின்னா அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணோம். என்ன பிளான் அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். அடுத்து ஊட்டி அல்ட்ரா 50 போகலாமா இல்லை 60க்கு இது பண்ணலாமான்ட்டு என்னோடய ட்ரைனிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஊரில் சென்னையில் அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பத்தாது. ஸோ இங்கே எலிவேஷன் கெயினே 11 12ன்னு இருக்குது. அங்கே என்னடானா மேக்ஸிமம் 74 மீட்டர் எலிவேஷன் கெயின் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வேறு ஏதாவது நல்ல மலையில் ப்ராக்டிஸ் பண்ணது தான் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறையா இது பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது எப்பயும் வருஷம் வந்து 100 days ஆஃப் ரன்னிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ நானும் அப்படி தான் வந்து இந்த 100 days ஆஃப் ரன்னிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து தான் வந்து ரன்னிங் ஆரம்பித்தேன். 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்னடானா 100 days ஆஃப் ரன்னிங்கே இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு தெரில. 100 days ஆஃப் ரன்னிங் சைட் வந்து இன்னும் இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் 100 days ஆஃப் ரன்னிங் சைட் இருக்குது. வி ஆர் பில்டிங் சம்திங் பெட்டர், வில் பி பேக் ஷார்ட்லி, அவ்வளோதான். இந்த வருஷம் வந்து 100 days ஆஃப் ரன்னிங் கிடையாது. ஸோ போன வாட்டி வின்டர் எடிஷன் அப்படின்னு ஒரு 100 days ஆஃப் ரன்னிங் நடந்துச்சு. அதில் இது பண்ணவங்களுக்குலாம் மெடல்ஸே கொடுக்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியாலாம் பார்த்தா கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இதான் வச்சுருக்காங்க. 100 days ஆஃப் ரன்னிங் வின்டர் எடிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு வந்து மெடலே வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வருஷம் வந்து 100 days ஆஃப் ரன்னிங் நடக்காது. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய அடுத்த மேரத்தான் அதை வந்து டார்கெட் பண்ணிட்டேன். ஸோ சென்னை ரன்னர்ஸ் அவங்க நடத்துகிற வந்து ரோலிங் ரன், அதுதான் வந்து என்னோடய அடுத்த மேரத்தானு. ஸோ இதில் வந்து 32K மேக்ஸிமம் வந்து 32K தான். மேக்ஸிமம் ஃபுல் மேரத்தான் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ 32K தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதனால் வந்து அதுவே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஊட்டி அல்ட்ராக்கு முன்னாடி வந்து சென்னை ரன்னர்ஸ் நடத்துகிற உமன்ஸ் டே ரன், அதில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது வந்து மார்ச் 8 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நிறைய கேப் இருந்துச்சு. ஸோ மார்ச் 22 தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். இல்லை 16 கிலோமீட்டர் வந்து 1 hour 31 minutesல வந்து முடித்தேன். ஸோ 1 hour 30 minutes டார்கெட் இருந்துச்சு. ஸோ 1 hour 31 minutesல வந்து முடிச்சிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேஸ் வந்து என்னோடய டார்கெட் பேஸ்லேயே வந்துருச்சு. ஸோ 540 அந்த பேஸ்லேயே வந்துருச்சு. அதில் 550லாம் போச்சு. அதுக்கப்புறம் 6ம் சமயம் போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து 540 பேஸ்லேயே வந்து 536 பிளேஸில் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ சென்னை ரன்னர்ஸ் வந்து 20th ஆனிவர்சரியாக. ஸோ அதனால் அவங்க வந்து சிஆர் கிளான்ஸ் ஸ்லாம் அப்படின்ட்டு வந்து ஸ்பெஷலாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ப்ரோ கேம்ப் ஸ்லாம் அப்படின்ட்டு வந்து செம்ம பாப்புலராக போயிட்டுருக்கு. இப்போ தான் பெங்களூர் மேரத்தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 10K TCS 10Kயில் வந்து பெங்களூரில் முடிஞ்சிருக்கு. அது வந்து 10K. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணிட்டு ஸோ டெல்லி வேதாந்தா இருக்குது. அதுக்கப்புறமா கொல்கட்டா மேரத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மும்பை மேரத்தான் ஜான்வரியில் நடக்கும். ஸோ இந்த நாளையும் கண்டினியூஸாக முடித்தா, ஒரே சைக்கிளில் முடித்தா வந்து ப்ரோ கேம்ப் ஸ்லாம் அப்படின்ட்டு வந்து ஒரு மெடல் தருவாங்க. அப்புறமா கேப்பு, டிஷர்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைமாக சென்னை ரன்னர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிஆர் கிராண்ட் ஸ்லாமு. ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ண மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே ரன் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா இந்த ரோலிங் ரன் நான் இப்போது ஜூலை 26 நடக்க போகுது. ஸோ அந்த இதில் தான் வந்து அது செகண்ட் ரன்னு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையல் ரன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எனி கேட்டகரி. ஸோ இதில் கேட்டகரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம்டு ரன் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டைம்டு ரனில் இருக்கணும்.
ஸோ இது எனி டைம்டு கேட்டகரின்னு ஸோ லோலிங்கில் போட்டிருக்கு. ஸோ இதில் 5K மோஸ்ட்லி இருக்கும். ஸோ 10Kலேருந்து தான் ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ 10K ஹாஃப் மேரத்தான், அதுக்கப்புறமா 32K, ஸோ 20 மைல் ரன். ஸோ இது வந்து இருக்கும். நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து 20 மைல் ரன் தான். ஸோ இது என்னோடய டார்கெட் இந்த மேரத்தானுக்கு வந்து 3 ஹார்ஸ்க்குள்ளே இந்த 32K வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து டார்கெட்டு. ஸோ போன வாட்டிலாம் செக் பண்ணேன், 3 ஹார்ஸில் வந்து நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. 3 ஹார்ஸ் கம்மியாக வந்து ஒரு சில பேர் தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து கேலண்டர் போட்டாங்க. ரோலிங் ரன் வந்து ஜூலை 26, அதுக்கப்புறமா அடுத்த கிராண்ட் ஸ்லாம் ஈவெண்ட் வந்து செப்டம்பர் 20th வந்து ட்ரெயில் ரன்னு. ஸோ இது வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில், சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதில் 16K இருக்கும், ஹாஃப் மேரத்தான் இருக்கும், 50K இருக்குது. ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து 50K தான் இந்த இதில். ஸோ இதுக்கு டார்கெட்டு ஒரு 5 மணி நேரம் வைப்போம். 5 மணி நேரம் டார்கெட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வெறும் இதில் மட்டும் ரோடு மாதிரி இருக்காது, ஃபுல்லாக மண், அதுக்கப்புறமா நிறைய புல், இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய தேர்டு, ஆல்ரெடி ஒன்று முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ரோலிங் ரன்னு ஒரு 32K, இது வந்து ஒரு 50K. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 10 மைல் ரன் ஈசிஆர் இருக்குது, நவம்பர் 22 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈசிஆரில் கண்டிப்பாக நவம்பர் டைமில் மழை இல்லாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 10 மைல். ஸோ 10 மைல்ஸ்னால் 16K இருக்கும். ஸோ இதுலேயாவது 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து சென்னை மேரத்தானு அடுத்த வருஷம் ஜான்வரி 3 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக டார்கெட்டு, போன வாட்டி டார்கெட் வந்து எவ்வளோ வச்சுருந்தேன், 4 ஹார்ஸ் டார்கெட் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போன இதில் வந்து 4 ஹார்ஸ் டார்கெட் வச்சுருந்தேன், 4.5 மணி நேரத்தில் முடிச்சிருந்தேன். ஸோ இந்த வாட்டி திருப்பி நம்ம 4 ஹார்ஸு அதுக்கு கம்மியாக வந்து டார்கெட் வைப்போம், அதுக்கான ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ இந்த ஜூலை 26 மேரத்தான் 32K மேரத்தானுக்கு வந்து ட்ரைனிங் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜெமினிக்கிட்ட கேட்டேன். ஸோ நம்ம வந்து ஊட்டி ஆட்ரா முடிச்சிட்டேன், இந்த டேட்டாலாம் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு 3 ஹார்ஸ் சப்பு 3 ஹார்ஸ்க்குள்ளே வந்து முடிக்கணும், இது வந்து ஷெட்யூல் கொடு அப்படின்ட்டு வந்து கேட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஷெட்யூல் கொடுத்து என்னென்னைக்கெலாம் என்ன ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இது ஒரு சார்ட்டே ஃபுல்லாக சார்ட்டு கொடுத்துருச்சு. ஸோ ஏப்ரல் மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஏப்ரல் மாதம் எவ்வளோ ஓடிருக்கேன் அப்படின்ட்டு வந்து இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது நைக்கி ரன் கிளப் ஆப்பில் தான் வந்து நான் இது ட்ராக் பண்ணுறேன், என்னோடய எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கேன் அப்படின்ட்டு. ஸ்டாவாகவும் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஏப்ரலில் எவ்வளோ ஓடிருக்கேன் அப்படின்னா 151 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கேன் அப்படின்ட்டு வந்து இதில் சொல்லுது. ஸோ இந்த ஸ்டாவாவில் வந்து வீக் ஸ்ட்ரீக் அப்படின்னு ஒன்று காட்டுது. ஸோ இது நல்ல விஷயம். எனக்கு வந்து கண்டினியூஸாக 158 வீக்ஸ் ஸ்ட்ரீக் அப்படின்ட்டு வந்து காட்டுது. ஸோ கண்டினியூஸாக வந்து 158 வீக்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலே, சும்மா யோகாவோ இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து இதில் காட்டும். ஸோ இதில் வந்து அதுதான் காட்டியிருக்கு. ஸோ 158 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ஏதாவது ஒர்க் அவுட். இப்போது ஊட்டி அல்ட்ரா முடித்த உடனேவே வந்து ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். ஆனாலும் ஏதாவது சும்மா ஒரு வாக்கோ இல்லை வந்து யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து ஸ்ட்ராவாவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் இது வந்து ஸ்ட்ரீக்காக வந்து கவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் சென்னை மேரத்தான் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து ஒரு டெய்லிக்கு மாதிரி கேலண்டர் மாதிரி அது கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த 32Kக்கும் வந்து கேலண்டர் கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட் பேஸ் வந்து 537 மினிட்ஸ் பர் கிலோமீட்டர் வந்து டார்கெட் பேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர ரெஸ்ட்டு வந்து என்னென்ன கலரில் என்னெல்லாம் இதுன்னு போட்டிருக்கு. ஸோ ஏப்ரல் மந்த் வந்து ஃபுல்லாக முடிச்சு 150K சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து மண்டே மட்டும்தான் ரெஸ்ட்டு. ஸோ மண்டே மோஸ்ட்லி ஒரு 3 வீக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பேன், இன்னொரு 1 வீக் வந்து யோகா பண்ணியிருந்தேன். மற்ற எல்லா டியூஸ்டேஸும் வந்து 6K டெம்போ 530 பேஸு. ஸோ 6K டெம்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் பேஸ். ஸோ இந்த வாட்ச்லேயே வந்து செட் பண்ணலாம். ஸோ டெம்போ ரன்னு இதுக்கெல்லாம் வந்து வாட்சில் இந்த அமேஸ்ஃபிட்டில் வந்து செட் பண்ணலாம். ஸோ இதில் அவுட்டோர் ரன்னிங் அப்படின்னு போயிட்டு ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரைனிங் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் டெம்போ ரன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் வந்து வார்ம் அப்பு, அதுக்கப்புறமா 6 கிலோமீட்டர் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறமா 2 கிலோமீட்டர் வந்து கூல் டவுன். ஸோ இந்த ட்ரைனிங் பேஸ் தான் வந்து 530. வார்ம் அப் பேஸ் வந்து ஒரு 7 அந்த மாதிரி இருக்கும், 7 to 730 பேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெம்போ ரன்னு. ஸோ அதுக்கு அடுத்தது வெட்னஸ்டே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, லெக்ஸு. நான் ஒரு ஆப் வந்து இதில் ஒன்று இருக்குது, ஹெவி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து இது பண்ணுவேன். ஸோ என்கிட்ட டம்பிள்ஸ் ஒரு 10 kg டம்பிள்ஸ் இருக்குது.
ஸோ அதில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏற்ற மாதிரி ஜெமினியே கேட்டேன், என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், இந்த மேரத்தானுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது கொடு அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுலேயே வந்து ட்ரைனிங் கொடுத்து, ஸோ இது ஒரு 20 to 22 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். அதுலேயே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ காப்லெட் ஸ்குவாட் இருக்கும், வாக்கிங், டம்பிள் லஞ்சு, இப்போ டம்பிள்ஸ் வச்சே வந்து மொத்தமாக லெக்ஸுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக வந்து இந்த இதில் மேனுவலாக தான் செட் பண்ணோம். எத்தனை செட்ஸு எல்லாமே வந்து கிளியராக வந்து செட் பண்ணிட்டா சூப்பராக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, வெட்னஸ்டே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு. ஸோ தேர்ஸ்டே வந்து ஈஸி ரன். இது என்ன சொல்லியிருக்குன்னா 6 to 8K வந்து ஈஸி ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் அதுதான் பண்ணுறேன். மோஸ்ட்லி சில நாள் வந்து 6K பண்ணுறேன், சில நாள் 7K பண்ணுறேன். 8K வந்து அந்தளவுக்கு தேர்ஸ்டே வந்து பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்தது ஃப்ரைடே வந்து ஸ்ட்ரென்த் கோர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கோர் ட்ரைனிங்னா இந்த கோர் அப்டமன் பக்கத்தில் இதிலெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து நைக்கி ட்ரைனிங் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து கோர் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். மொத்தம் 4 ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், 1 2 3 4 அப்படின்ட்டு. ஸோ ஒரு வீக்கும் வந்து ஒரு கோர் ஒர்க் அவுட் வந்து இதில் வந்து பண்ணுறேன். அதுக்கடுத்தது சாட்டர்டே வந்து ஈஸி ரன்னு 6K. ஸோ இது வந்து 6K ஈஸி பேஸ்னால் யூஸ்வலாக எனக்கு வந்து 7 to 7:30 பேஸ் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதிலே பண்ணுவேன். லாங் ரன்னும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேஸ் தான் இருக்குது. ஸோ இதிலே போட்டிருக்கு ஈஸி 6 to 7 போட்டிருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நான் 7 கிட்ட தான் வந்து இருப்பேன். ஸோ அதுக்கடுத்து லாங் ரன் ஏப்ரல் 19 வந்து 14 கிலோமீட்டரு. ஸோ ஏப்ரல் 26 வந்து 10 கிலோமீட்டர் ரெக்கவரி. ஸோ ஃபைனல் இதில் வந்து ரெக்கவரி அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ மே மந்த்து, ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கு, மண்டே ரெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஃப்ரைடே அப்படின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரைடே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்னும் பண்ணல. ஸோ இனிமேல் தான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மொபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது பண்ணோம். அதுக்கப்புறமா மண்டே ரெஸ்ட்டு. டியூஸ்டே வந்து டெம்போ ரனுக்கு பதிலாக வந்து 8 into 800 மீட்டர்ஸ். ஸோ 5 to 20 பேஸ். ஸோ நான் இதுலேயும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 800 மீட்டர்ஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் வந்து வார்ம் அப்பு, அதுக்கப்புறமா ட்ரைனிங் 800 மீட்டர்ஸ் வந்து 510 to 520 பேஸு, அதுக்கப்புறமா 1 minute 30 seconds வந்து ரெக்கவரி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மெதுவாக வாக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி 8 times வந்து இதே ரிப்பீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து 3 கிலோமீட்டர் வந்து கூல்டவுன். ஸோ கூல்டவுன்லாம் வந்து மோஸ்ட்லி ஈஸி பேஸ், இந்த 7 பேஸ் அதில் தான் வந்து கூல்டவுன் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து டியூஸ்டேஸ். எல்லா டியூஸ்டேஸும் வந்து மே மந்த் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெட்னஸ்டேஸ் வந்து ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங் வந்து ஹெவி அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லெக்ஸுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெவின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் இந்த ஹெவி ஆப்பில் வந்து செட் பண்ணியாச்சு இது என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது தேர்ஸ்டே வந்து 8K ஈஸி ரன்னு, அப்புறம் ஃப்ரைடே வந்து மொபிலிட்டி ஸ்ட்ரென்த்துக்கு. ஸோ இதுக்கும் வந்து ட்ரைனிங்லேயே வந்து இந்த நைக்கி ட்ரைனிங் ஆப்லேயே வந்து மொபிலிட்டிக்கு நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரைடே. சாட்டர்டே வந்து 8K ஈஸி ரன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி 6K ஈஸி ரன் சாட்டர்டேஸில். ஸோ 8K. இப்போ லாங் ரன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து 14K தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 16K, அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து 18K, அதுக்கப்புறம் மே வந்து 20K, எண்டில் போகிற மாதிரி 20K, அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் ரெக்கவரி, ஃபைனலாக வந்து 22 கிலோமீட்டர்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜூன் தான் வந்து பீக் மந்த் தான். ஸோ இதில் வந்து டியூஸ்டேஸ், ஸோ மண்டேஸ் எப்பயுமே ரெஸ்ட்டு. டியூஸ்டேஸ் வந்து 10 into 1K பேஸ் வந்து 510 to 520, 800 to 800 மீட்டர் பேஸ், அந்த பேஸில் தான் வந்து இருக்குது. 510 to 520. அதுக்கப்புறமா 1K இந்த மாதிரி 10 times வந்து 1K வந்து ரிப்பீட்ஸ் இருக்கும். ஸோ வெட்னஸ்டே இதை மாதிரி ஸ்ட்ரென்த் லெக்ஸு, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏப்ரலில் பண்ண மாதிரி அதே மாதிரி லெக்ஸு. அதுக்கப்புறமா தேர்ஸ்டே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஈஸி பேஸ் வந்து 10K இருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து கோர் ஒர்க் அவுட். ஸோ ஏப்ரலில் என்ன பண்ணுமோ அதே வந்து ரிப்பீட்டு. சாட்டர்டே வந்து பேஸ் ரன் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபைனல் 5K மட்டும் 5:37. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக 5K முடிக்கும்போது வந்து 5:37 பேஸில் வந்து 5K அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாங் ரன் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 22Kலேருந்து வந்து 25K ஆகுது. அதுக்கப்புறமா 28, திருப்பி 18 கிலோமீட்டர் வந்து ரெக்கவரி. ஸோ ஃபைனல் முடிக்கிறது வந்து ஜூன் எண்டில் வந்து 30K வந்து இதுதான் பீக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 30K ஃபைனலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜூலையில் வந்து மற்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது. ஸோ இதில் வந்து 10K டெம்போ. ஸோ 10K டெம்போ கண்டினியூஸாக 10 கிலோமீட்டரும் வந்து 5:30 பேஸில் வந்து ரன். ஃபஸ்ட்டு வார்ம் அப்பு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 10 கிலோமீட்டர்ஸ் வந்து 5:30 பேஸு, அதுக்கப்புறம் திருப்பியும் கூல் டவுன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் 10K டெம்போ. அதுக்கப்புறமா வெட்னஸ்டே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லைட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ ஹெவியாக ரன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். தேர்ஸ்டே வந்து 6K ஈஸி, அதுக்கப்புறம்
ஃப்ரைடே ரெஸ்ட்டு இல்லைன்னா ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த ஜூலையில் வந்து 2 டேஸ் வந்து ரெஸ்ட் இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் வந்து 1 டே மண்டே மட்டும்தான் ரெஸ்ட்டு. இதில் வந்து மண்டே அண்டு ஃப்ரைடேயில் வந்து ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து 5K ஷேக் அவுட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரன் வந்து கம்மியாயிடும். ஸோ இதில் ஆனால் சண்டே மட்டும் இன்னும் 30 கிலோமீட்டர் இந்த இதில் தான் இருக்குது. ஸோ 30 கிலோமீட்டர் பீக்கு. அப்புறம் உடனே அதுக்கு அடுத்த வீக்கே வந்து டேப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 20 கிலோமீட்டரு. ஸோ ஜூலை 19th வந்து 12 கிலோமீட்டர் டேப்பரு. ஸோ ஃபைனலி வந்து ஜூலை 26 வந்து ரேஸ். ஸோ ஓவராலாக ஷெட்யூல் வந்து சூப்பராக தான் இருக்குது. இப்போதைக்கு ஏப்ரலில் வந்து சூப்பராக போயிருக்கு. ஸோ மேலேயும் வந்து மே, ஜூன், ஜூலை அப்படியும் கண்டினியூஸாக வந்து முடிச்சுட்டா நம்ம டார்கெட் பேஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய அடுத்த பிளானு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஃபுட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணேன், நான் சப்ளிமெண்ட் என்னெல்லாம் எடுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ லாஸ்ட்டாக எப்போது ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன். 6 மாதம் இல்லை, ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். 8 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ இதோட வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இது என்னெல்லாம் எப்படி யூஸ் ஆச்சு, புது ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு இதோட வீடியோவும் வருது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன்.